கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய என்கொயரி வந்துச்சு. அதுல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பிளாட்டும் புக் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. எல்லாமே வந்து ரெசிடென்சி ஏரியாவில் லேண்ட் கொடுத்துட்டீங்க. அது எப்படி சார்? கண்டிப்பா ரெட் ஹில் சரௌண்டிங்ல மட்டுமே ஒரு குறைஞ்ச ஒரு 25 லேஅவுட்டுக்கு மேல நம்ம லான்ச் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாம லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பலருக்கோட பீச் கிட்ட ஒரு இடம் போட்டிருக்கோம் சார். சூப்பர். அது வந்து வெறும் 475 ரூபா தான். இது ஏற்கனவே பார்த்தோன்னா இதுல ஒரு 200 பிளாட் மேல லான்ச் பண்ணியிருக்கோம் சார். இதெல்லாம் ஃபுல்லா வீடுங்க வந்துச்சு இல்லையா. இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒரு 100 பிளாட் இப்போ லான்ச் பண்ண போறோம் சார். சென்னைக்குள்ள ஒரு லேண்ட் வாங்கணும் பாத்தீங்கன்னா நீ மத்த கன்ஸ்ட்ரக்ஷன் போக அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை சுத்தி வளைச்சு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையோட மார்க்கெட் நல்லா தெரியல. நம்ம நிறைய வீடு பண்ணியிருந்தாலும் நிறைய வீடு பார்த்துருந்தாலும் சார் சொல்ற ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க நம்ம சென்னையில ஒரு சூப்பரான லேண்டு பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா லாஸ்ட் வீடியோ நம்ம பொன்னேரியில நம்ம ஒரு லேண்டு போட்டதும் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணதா வந்து நம்ம சார் சொல்லியிருக்காங்க. நம்ம சாரை பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு தெரியாத புது சப்ஸ்கிரைபர் வந்து தெரிஞ்சுக்கங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ. சார் எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். சார் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம பொன்னேரி வீடியோ போட்டோம். அதோட ரெஸ்பான்ஸ் எப்படிங்க சார்? சூப்பரா இருந்துச்சு சார். உண்மையிலே கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய என்கொயரி வந்துச்சு. அதுல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பிளாட்டும் புக் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. ஓகே சார். சார் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு செகண்ட் டைம் வந்திருக்கோம். புது புது சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க. சென்னை மக்கள் எல்லா ஊர்ல வந்துட்டு இருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம் எல்லா டீடைல் அப்படி சொல்லி சார். நம்மளோட ஆஃபீஸ் பேர் பார்த்தோன்னா தணிகை எஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் சார். கம்பெனி வந்து ஒரு 36 வருஷமா இருக்கு. நம்மளோட லேஅவுட் எல்லா லேஅவுட்டுமே கோமதி அம்மன் நகர் தான். ஒரே நேம் தான், கோமதி அம்மன் நகர். நம்ம போட்ட லேஅவுட் தான் இது. இந்த ரெட் ஹில்ஸ் நிற்கிறப்போ ரெட் ஹில் சரௌண்டிங்ல மட்டுமே ஒரு குறைஞ்ச ஒரு 25 லேஅவுட்டுக்கு மேல நம்ம லான்ச் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஏற்கனவே போட்ட சைட்டு தான் இப்போ ஆல்ரெடி நிற்கிறோம். இப்போ பின்னாடி தான் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் புதுசாக இப்போ நம்ம சைட்டுக்கு வந்திருக்கோம் வீடியோ போகிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து ரெசிடென்சி ஏரியாவில் லேண்டு கொடுத்துட்டீங்க. அது எப்படி? கண்டிப்பாக மேக்ஸிமம் நாங்கள் கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறாங்க, கஸ்டமர் அவங்க உடனே வீடு கட்டுற மாதிரினா வீடு கட்டுற மாதிரி இடம், கமர்ஷியல் இடம்னா கமர்ஷியல், இந்த மாதிரி நிறைய இடம் நாங்களே தேடி தான் சார் இடம் எடுக்கணும். ஒரு 10 லேண்டு செலெக்ஷன் பண்ணால் அதில் ஒரு இடம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த ரெசிடென்சி ஏரியா சரியான லொக்கேஷன் சொல்லுங்க சார். அப்படின்னு நம்ம இந்த இடம் பார்த்தோன்னா கரெக்டாக பெருங்காவரம்ன்ற ஏரியா சார். அது அதாவது ரெட் ஹில்ஸ் பக்கம். ரெட் ஹில்ஸ் வந்து கரெக்டாக நம்ம இடம் தான் 5 கிலோமீட்டர். மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 8 கிலோமீட்டர் தான் அங்கே இருக்கும். மாதாவரம் மெட்ரோல் வந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர். ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் அவ்வளோ. இந்த லேண்ட் எத்தனை சைட் பிரிச்சிருக்கு? இது ஏற்கனவே பார்த்தோன்னா இதில் ஒரு 200 பிளாட் மேலே லான்ச் பண்ணியிருக்கோம் சார். இதெல்லாம் ஃபுல்லாக வீடுங்க வந்துச்சு இல்லையா. இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒரு 100 பிளாட் இப்போ லான்ச் பண்ண போகிறோம் சார். 100 பிளாட் வருது. 100 பிளாட் வருது. இந்த ஏரியா பார்த்தா நம்ம பொன்னேரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், கடை வீதியாக இருக்கட்டும், எல்லாமே பொன்னேரியில் அவர் பக்காவான ஒரு லேண்டு கொடுத்துருந்தாங்க. அதே பக்காவான லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி பக்கத்தில் எல்லா வசதியுமே இருக்குங்க. பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கட்டும், பெரிய பெரிய கடைகளாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இந்த லேண்ட் பக்கத்துல என்ன ஸ்கூல் சார்? உங்களுக்கு பக்கத்துல ஜேஎஃப்சி குளோபல் ஸ்கூல் சார். அது வந்து அருமந்தை ஜங்ஷன் பக்கத்துல அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்திலே தான் குளோபல் ஸ்கூல் இருக்குங்க. நம்ம லேஅவுட்டுக்கும் குளோபல் ஸ்கூலுக்கும் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அருமந்தை பஜார், அதாவது அருமந்தை பஜார் வந்து 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அருமந்தையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு லாஸ்ட் இயர் ஒரு சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். வெறும் 199 லேஅவுட்டுக்குள்ளே பார்த்தோன்னா 50 வீடு வந்துச்சு சார். சைட்டுக்குள்ளே வந்துச்சு 50. ஆமா, ஓகே. 50 வீடு வந்து சைட்டுக்குள்ளே இருக்கு. இப்போ இருக்கிறது இது இல்லாமல் இன்னும் வீடுங்க நிறைய வரப்போகுது அந்த மாதிரி. ஓகே சார். இதுவுமே ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி போட்ட சைட்டு தான். இது 1395 போட்டிருக்கோம். இன்னைக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா 2600 நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸ்கொயர் ஃபீட். ஆமாமா. ஓகே சார். 1395 ரூபா போட்ட சைட்டு பின்னாடி 2600 லான்ச் பண்ண போறோம். ஸோ இந்த சைட்டுக்குள்ள என்ன அம்யூனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? இதுல இப்போ லான்ச் பண்ண போற சைட்ல பார்த்தோன்னா தார் ரோடு பண்றோம் சார். ஃபுல்லான கேட் ரோடு கம்யூனிட்டி, ஃபுல்லா காம்பவுண்ட் போட போறோம். ஓகே. உள்ளே பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் தரோம் சார். மரக்கண்ணு வைக்கிறோம். ஓகே. இப்போ வந்து நிக்கிற இடம் வந்து எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே. இப்போ இந்த லேண்ட்ல அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்க. இந்த லேண்ட் வந்து பின்னாடி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தார் ரோடெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஃபீட்ல சார் கொடுத்துட்டு இருக்கீங்க? 30 ஃபீட் ரோடு சார். 30 ஃபீட் ரோடு. இந்த உள்ள கட் ரோடு உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் இந்த 24-30ங்களா? ஆமா, 24 ஃபீட் ரோடு 30 ஃபீட் ரோடு தான் சார் சைட்டுக்குள்ள இருக்கு. ஓகே சார். சார் இந்த லேண்ட் இல்லாம நீங்க வேற எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் இந்த லேஅவுட் எல்லாமே பக்கத்துல ஒரு கமர்ஷியல் லேண்ட் ஒன்று போட்டிருக்கோம் சார். இதே பெருங்காவூர் வில்லேஜ் தான். ஓகே. அது பார்த்தோன்னா வேர் ஹவுஸ் கட்டுற இடம். அதாவது இந்த லேஅவுட் பார்த்தோன்னா ஃபுல்லா வீடு கட்டுற மாதிரி இடம் சார். அது வந்து பார்த்தோன்னா வேர் ஹவுஸ் கட்டுற மாதிரி இடம். பக்கத்துல 1750 ரூபா ஒரு சதுரடி ரேட்டு. ஒவ்வொரு பிளாட்டுமே 10,000 சதுரடி சார். ஓகே. அது வந்து வேர் ஹவுஸ் கட்டுற இடம் போட்டிருக்கோம்.
இது எல்லாமே பொன்னேர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு லாஸ்ட் இயர் நீங்க ஆமா வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா அதுலமே பிளாட் அவைலபிள் இருக்கு. அது வந்து ஸ்கொயர் ஃபீட் 2150 ரூபா. ம். பொன்னேர் டவுனுக்குள்ள இருக்கு. அது எல்லாமே மீஞ்சூர்ல ஒரு இடம் போட்டிருக்கோம். மீஞ்சூர் வண்டிப்பாக்கம் ஏரியா. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம சைட் வந்து 3 கிலோமீட்டர்ஸ். ஓகே. அது ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2000 வரும். ஓகே. இது எல்லாமே லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பழையர்காடு பீச் கிட்ட ஒரு இடம் போட்டிருக்கோம் சார். சூப்பர். அது வந்து வெறும் 475 ரூபா தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னேரில் வந்து பெரிய வெப்பத்தூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் போட்டிருக்கோம். அது அண்ணாமலைச்சேரி கும்மிடி பண்ணி போற மாதிரி. ஓகே. அது வந்து வெறும் 525 ரூபா. அதுல இஎம்ஐ ஆப்ஷனும் தரோம். 575 ரூபா வரும். ஓகே சார். இது இல்லாம திருவள்ளூர்ல ஒரு சைட் லான்ச் பண்ண போறோம். சூப்பர். திருவள்ளூர் திருப்பாச்சூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல. ஓகே. அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அதுவும் 2000. ஓகே. இது இல்லாம கூடாஞ்சேரி, அதாவது சவுத் சென்னையில நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. அதாவது கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பத்துல ஒரு சைட் லான்ச் பண்ண போறோம். ஓகே. அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 2575. அது 2575 ரூபா. ஓகே. அதுலமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். சூப்பர். இது இல்லாம நெக்ஸ்ட் மணலியில ஒரு பெரிய சைட் ஒன்று லான்ச் பண்ண போறோம். ஓகே. இந்த மாதிரி நிறைய சைட் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே புட்டூர்ல சைட் லான்ச் பண்ண போறோம். ஓகேங்க. இது சென்னை சரௌண்டிங்ல இந்த லேஅவுட் பார்த்தவரைலாம் சென்னை சிட்டிக்குள்ள இருக்கு. ஓகே. ரொம்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, உடனே வீடு கட்டுறதுக்கான எல்லா வசதியும் இந்த இடத்துல இருக்குங்க. உள்ள தார் ரோடு போட்டிருக்கோம். ஃபுல்லாவே கேட்டட் கம்யூனிட்டி தான். தார் ரோடு போட போறோம் சைட்டுக்குள்ளே. அதாவது நீங்க வந்து சென்னைக்குள்ள ஒரு லேண்டு வாங்கணும் பாத்தீங்கன்னா நீ மத்த கன்ஸ்ட்ரக்ஷன் போக அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை சுத்தி வளைச்சு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சும்மா சின்னதா ஒரு கேள்வி தான் கேட்டு அதை வந்து விரல் விட்டு என்ன முடியாத அளவுக்கு நீண்டுட்டே போயிட்ட ஒரு லிஸ்ட். நீங்க அதாவது சென்னைக்குள்ள நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, நம்ம சாரோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா தனிகே ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த நேம் மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா போதுங்க. நீ சென்னையில எந்த மூலையில இருக்க உங்க கம்பெனி சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும் எங்க லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் விட்டு. இந்த லேண்ட் பத்தி சார் சொன்னது பார்த்தீங்கன்னா பேக் சைடு, அது ரெசிடென்ஸ் ஏரியா பேக் சைடு பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்த ஸ்கொயர் சூப்பர் ஸ்கொயரா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மூலமா சார் இந்த லேண்ட்ல போயிடுச்சு சார், கார்னர் சைட்ல போயிடுச்சுங்களா? அது கார்னர் பிளாட் எல்லாம் இருக்கு சார். 2 பிளாட் மட்டும் தான் புக்கிங் ஆயிருக்கு. மத்த எல்லா பிளாட்டும் அவைலபிள் இருக்கு. கார்னர்னா 100 ரூபாய் ஜாஸ்தி வரும் சார். இது வந்து 2600 நார்மல் பிளாட். ஓகே. கார்னர் இந்த லேஅவுட் இல்ல, நீங்க எந்த லேஅவுட் எடுத்தாலுமே, அதாவது நீங்க பலர்காட்ல நாங்க சொன்னாலே 475 ரூபா. அந்த சைட்ல கார்னர் எடுத்தாலும் 100 ரூபீஸ் அதிகமா இருக்கும். இந்த லேஅவுட்ல கார்னர் எடுத்தாலும் 100 ரூபாய் ஜாஸ்தி. எங்க போய் நீ லேண்ட் வாங்கினாலும் நிறைய பேர் வந்து அந்த கார்னர் சைட்டை விரும்புவாங்க. ஏன்னா கார்னர் சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பக்கமும் உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். அதே மாதிரி நீ பெரிய பெரிய வைகள் ஏதாவது கார் இந்த மாதிரி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி நீங்க பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் வச்சுக்கலாம். அதாவது வாசல் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வச்சுக்கலாம். நீ இந்த பக்கம் வச்சுக்கலாம், அந்த பக்கம் வச்சுக்கலாம். அது மூலம் இன்னொரு விஷயம், வீட்டு கட்டினா வந்து கீழ் கிரவுண்ட் பார்த்து எல்லாமே இருட்டடைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா பக்கமே செவ்வறாக பக்கத்துல லேண்ட்ல வந்து எல்லாமே வீடு கட்டியிருப்பாங்க. அதனால கீழே ஃப்ளோர் வந்து ரொம்ப இருட்டாவே இருக்கும். ஆனா கார்னர் சைட்டை பொறுத்தவரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. 2 பக்கமே ஜன்னல் வச்சுக்கலாம் பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் நல்ல பிரைட்டாவே உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி லேண்ட்ல பார்த்து தண்ணி விஷயம் சொல்லியிருந்தாங்க. தண்ணி பாருங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு போயிட்டு இருக்கனால பீச்சு அடிச்சிட்டு இருக்கு. அதாவது கேட் வால் மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. தண்ணியோட டேஸ்ட் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் சார் தண்ணி. சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி உப்பு கரைக்குன்னு சொல்லுவாங்க. இது பஞ்சாயத்து தண்ணிங்களா சார்? பஞ்சாயத்து வாட்டர் சார். குடிக்கிற தண்ணி தாங்க, சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கு. இருக்கிற மக்கள் எல்லாருமே இதுதான் குடிக்கிறாங்க. ஓகே, இதுதான் டேஸ்டியா இருக்கு. நீங்க வந்து சைட்டுக்கு வந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்காக சொல்லலாம், சைட்டை வந்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்குது. சார் ஃபுல்லா கம்யூனிட்டி கேட் மாதிரி போட்டுவீங்களா சார்? ஆமாங்க சார், கண்டிப்பா சார். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சொன்னீங்க சார்? ஒரு 2600 சார் ஆஃபர் ரேட். லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் சைட். புக்கிங் பண்ணவங்களுக்கு 2600 தான். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா ஒரு சிங்கிள் பெட்ரூம் 26 lakhs வரும் சார். 450 சதுர அடி லேண்ட் ஏரியா. அதுல இருந்து 420 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும் சார். 26 வரும். இதே 2 BHK டபுள் பெட்ரூம் 39 lakhs வரும். அது வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். ஓகேங்க. முன் அட்வான்ஸ் கொடுத்து எவ்வளவு நம்மளுக்கு? ஒரு வீட்டுக்கான 5 to 6 lakhs பண்ண போதும் சார். 6 லட்சம். 5 to 6. ஆமாம். ஓகே சார். 5 to 6 வச்சிருந்தீங்கன்னா இல்லை இடத்தோட வீடே வாங்கிக்கலாங்க. சென்னை சிட்டியில் நிறைய பேர் வந்து வெளியூர் மக்கள் அதிகமாக இருக்கீங்க. அதே மாதிரி சொந்த ஊரில் வந்து நம்ம லேண்டு வாங்கி போகணும், வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்த்தா நம்ம சென்னைக்குள்ளே நம்ம வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும் பார்த்தா நம்மளோட இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான் நம்ம லேண்டு வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த அவசியமே கிடையாதுங்க. இங்கே போகிற எல்லா சைட்டுமே வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது வாங்கலாம், ஹை கிளாஸ் ஃபேமிலி வாங்கலாம். ஆனால் லேண்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு காட்டு பகுதியோ எதுவுமே விட மாட்டாங்க. எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணமா சொன்னா நம்ம லாஸ்டா நம்ம பொன்னேரியில் நம்ம வீடு போட்டுதான் நம்மளோட சப்ஸ்கிரைப் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து விசிட் பண்ணதா நம்ம சார் சொன்னாங்க. அதே மாதிரி பொன்னேரியில் இந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஏரியாவே எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா. பின்னாடி திரும்பி பார்த்து எல்லாமே தருங்க, எல்லாமே வீடு தான். பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வீடு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒன்று தான், காமனா கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸ்கூலு, காலேஜ், அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க இருந்து எப்படி போகணும் சார் கிளம்பி? சார் இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் சார். அதாவது ரெடிஸ் டோல் கிட்ட இருக்கும். அவுட்டர் ரிங் ரோடு அருமந்தை. நம்ம சைட்ல இருந்து பார்த்தோன்னா அருமந்தை கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர். அதுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனா
ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க, வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டல். ஓகே. இது எல்லாமே சின்ன சின்ன கிளினிக் வேணும்னா அருமந்தை பஜார்ல இருக்கு, ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கும். ஓகேங்க. இது எல்லாமே நீங்க காலேஜ் ஸ்கூல்ஸ் கேட்டீங்க. ஸ்கூல் பார்த்தோன்னா ஜிஎஃப்சி குளோபல் ஸ்கூல்ஸ் அருமந்தையில ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ஓகே. இந்த அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம லேஅவுட்ல இருந்து பின்னாடியே தான் இருக்கு. ஓகே சார். நல்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இந்த சரௌண்டிங்ல நிறைய இருக்கு சார். இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணா ரெடியூஸ் இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ரெட்டிஸ் இது பக்கம் தான், அப்படி பக்கம் தான். அவ்வளவுதான். ஓகே சார். அதாவது இந்த சார் சொன்ன மாதிரி இந்த சிபிஎஸ் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பைபாஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வருங்களா, அவ்வளவுதான் வரும். அதுல அவ்வளவுதான் வரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது பக்கத்துல சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது, ரெட்கில்ஸ் எல்லாமே பக்கமா இருக்கு. சென்னைக்குள்ள இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சென்னைக்குள்ள இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம புதுசுங்கிறதுனால சென்னையோட மார்க்கெட் நிலவரம் தெரியல. நம்ம நிறைய வீடு பண்ணியிருந்தாலும் நிறைய வீடு பார்த்துருந்தாலும் சார் சொல்ற ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால நீ இந்த பட்ஜெட்ல வாங்கினாச்சு உடனே வாங்க. சார் ஒரு டீடைல் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதுல பார்த்துட்டு உடனே வாங்க. ஏன்னா ஒன்றும் குறைஞ்ச லேண்டு தான் வச்சிருக்காங்க. நீங்க லேட் பண்ணா இந்த மாதிரி லேண்டு இந்த மாதிரி கார்னர் சைட்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அது ரெசிடென்சியல் ஏரியாக்கள் சென்னை சிட்டிக்குள்ள. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்க, அது வரைக்கும் பாய், நன்றி.